அஸ்ஸலாமு அலைக்கும். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன். நான் 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். 4 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சிட்டேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, எலுமிச்சப்பழம் தேவையான அளவு. 1 கிலோக்கு 2 போடுறேன் நான். சத்தி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தயிர். பார்க்கலாம் எப்படி வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டேன். $75 கிராம் எண்ணெய் எடுத்துருக்கேன். வானல் காஞ்சி வச்சு ஊற்ற போகிறேன். பாருங்கள், பட்டை லவங்கு பாருங்கள், பட்டை லவங்கு இலாச்சி எடுத்துருக்கேன். போட போகிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயம் சொன்னால அது போட போகிறேன். எண்ணெய் பாருங்கள் எப்படி சூடாக இருக்குது. வெங்காயத்துலேயே உப்பு கலந்துக்கிறேன் நான். அப்போ சீக்கிரம் வதங்கும். தேவையான அளவு. இப்போ கலர போகிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா கலந்துக்கிறேன். அது இது நல்லா கிரேவியாக ஆகணும். அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் போடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தேவையான அளவு தயிர். இதெல்லாம் போட்டோன்னா நல்லா கிரேவியாக ஆகும். எலுமிச்சப்பழம் 2 எலுமிச்சப்பழம் எடுத்துருக்கேன் நான். நல்லா கிரேவியாக கண்டிஷனாக வந்துடும் பாருங்கள். பாருங்கள், கலந்துக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கிரேவியாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து அந்த டைமில் தான் இது சேர்க்கணும். தயிர், எலுமிச்சப்பழம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் கலந்துக்கிறேன். எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சிட்டேன் நான் முன்னாடியே. நல்லா கிரேவி வந்தோடனே போட்டேன். நாங்கள் பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் எப்படி இருக்குது. 3 உருளைக்கிழங்கு போட்டேன், 2 கேரட் போட்டேன், ஒரு 5-6 பீன்ஸ் போட்டேன். 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன்ல, இதில் தான் எடுத்தேன். அதுக்கு 2 இன்னும் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ தண்ணி ஊற்றுறேன் இன்னொரு. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு வாட்டி கலந்து. இங்கே பாருங்கள், பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் அரிசி கலந்துட்டேங்க. பாருங்கள் கொதி வந்தோடனே தம் வச்சிடணும். அங்கே பாருங்கள் தண்ணி நல்லா இது ஆகிடுச்சு. இப்போ தம்மு வைக்க போகிறேன். தம் வச்சிட்டேன்னா ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக வந்துடும் சாப்பாடு. இங்கே பாருங்கள்
இங்கே பாருங்கள் தம் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் கீழே ஒரு வானல் வச்சுட்டு மேலே தம் வைக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் வச்சா முடிஞ்சிச்சு. தண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தயிர் ரைத்தா ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் வெஜிடபிள் ரைஸ் ரெடி. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.